ஃபோட்டோகிராஃபி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. ஸோ இன்றைக்கி ஒரு அமேசிங்கான வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் ஏன் அமேசிங்கான வீடியோன்னு சொன்னேன்னா, நம்ம ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாமே டிஃபிகல்ட்டாக டாஸ்க் அமையிறது பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ ரீடச்சிங் ஒர்க்கு தாங்க. நான் ஃபோட்டோ ரீடச்சிங் ஒர்க்குன்னு சொன்ன உடனே நம்மக்கிட்ட நிறைய பிளகின் இருக்குது, ஆக்ஷன் இருக்குது. நமக்கு எதுக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம கொடுக்குற இந்த ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேறு லெவலான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி நீ ஒர்க் பண்ணதை விட 5 மடங்கு பெட்டரான ரிசல்ட்டும் 10 மடங்கு உங்களுக்கு ஸ்பீடாகவும் இருக்கும். ஓகேங்களா? வித்தின் 1 மினிட்குள்ளே நீங்கள் எவ்வளோ பெரிய இமேஜாக இருந்தாலும் உங்களால் ரீடச்சிங் பண்ண முடியும். எவ்வளோ பெரிய டார்க் சர்க்கிள்ஸ் இருந்தாலும் சரி, எவ்வளோ ஃபோட்டோ டேமேஜாக இருந்தாலும் சரி, ஓகேங்களா? வித்தின் 1 மினிட்டில் உங்களால் ரீடச்சிங் பண்ண முடியும். இதை நீங்கள் தெரியாதவங்க கூட யூஸ் பண்ண முடியும். ஸோ இது எப்படிலாம் ஒர்க் பண்ணுது, என்னெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள போடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கொடுக்குற ஆக்ஷன் ஃபோல்டர் இது தாங்க. நீங்கள் இந்த ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஃபோல்டரை வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆக்ஷன் ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் நீங்கள் தான் லோட் பண்ணணும். இந்த ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான ஃபோட்டோஷாப்புக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். CS3, 7, 2020, 24, 25 இந்த மாதிரி எல்லா விதமான ஃபோட்டோஷாப்லையும் சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ டோன்ட் வரி, நீங்கள் கவலையப்பட தேவையில்ல. எல்லா ஃபோட்டோஷாப்ஸ்லையும் யூஸ் பண்ண முடியும். இதை நம்ம எப்படி லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? நான் இப்போ எங்கிட்ட இருக்கிற ஆக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கிறேன். கிளியர் ஆல் ஆக்ஷன்ஸ் கொடுத்து, ஓகேங்களா? அகைன் நான் லோட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இந்த 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே லோட் ஆக்ஷன்ஸ் வரும். லோட் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எந்த இடத்துல இந்த ஆக்ஷன் ஃபோல்டர் இருக்கோ அங்கே போய்ட்டு நம்ம லோட் பண்ணிக்கலாம். நான் இந்த 4 ஆக்ஷன்ஸையும் சேம் டைமில் செலக்ட் பண்ணிட்டு லோட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இங்கே 4 ஆக்ஷன்ஸும் உங்களுக்கு லோட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ஜஸ்ட் ஒரு இமேஜ் எடுத்து ரீடச்சிங் பண்ணுறது தாங்க. நான் இந்த ஒரு இமேஜ் எடுத்து உங்களை ரீடச் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் ரெகுலராக பண்ணுறத விட எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். ஓகேங்களா? இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இமேஜ் இங்கே எடுத்துட்டேன். முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி குங்குமம் பெரிய டார்க் சர்க்கிள் இருந்தால் மட்டும் நீங்கள் இதை ரிமூவ் பண்ணிக்கணும். ஜஸ்ட் நான் ரிமூவ் டூல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ரிமூவ் ஆகிடும். ஓகேங்களா? ஒருவேளை உங்ககிட்ட இந்த ரிமோட் டூல் இல்லை, ஓல்டு ஃபோட்டோஷாப்பாக இருந்தாலும் அந்த பேட்ச் டூல் எடுத்துக்கோங்க. பேட்ச் டூல் வச்சுட்டு இந்த மாதிரி டார்க் எங்கெல்லாம் வந்து பெரிய இந்த மாதிரி டார்க் சர்க்கிள் இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து மூவ் பண்ணிவிடுங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பெரிய டார்க் சர்க்கிள்ஸ்லாம் கொஞ்சம் மறைஞ்சிடும், ஈஸியாக இருக்கும். ஓகே இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம ஆக்ஷனை வந்து பார்த்திங்கன்னா 1 கிளிக் பண்ணுங்கள் போதும். ஆட்டோமேட்டிக்காக ஒரு வித்தின் 1 செகண்டில் உங்களுக்கு ஒரு ப்ரஷ் டூல் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிடும். நீங்கள் எந்த ஒர்க்குமே பண்ண தேவையில்லை, எந்த டூலுமே செலக்ட்டும் பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஒரு டூல் செலக்டில் இருக்கும். இதோட ப்ரஷ்ஷோட சைஸை மட்டும் உங்களுக்கு உங்கள் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி பெருசோ சின்னதோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு பெயிண்ட் பண்ணிங்கன்னா போதும். எந்த ஒர்க்குமே பண்ண தேவையில்லை, ஜஸ்ட்டு பெயிண்ட் பண்ணுங்கள். உங்களோட இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமேசிங்கான ரிசல்ட்டுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரீடச்சிங் நான் ஈஸியாக உங்களால் பண்ண முடியும். பாருங்கள், அவ்வளோதாங்க. இந்த ஆக்ஷன் லோட் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு 1 மினிட் கூட ஆகலை. ஜஸ்ட் நான் ஒரே கிளிக்கில் நான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ரீடச்சிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரீடச்சிங் ஒர்க்குமே முடிஞ்சுது கம்ப்ளீட்டாக. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. ஒருவேளை இந்த மாதிரி ஏதாவது எரேஸ் பண்ணிட்டீங்கனாலும் பிரச்சனை கிடையாது. திரும்ப நீங்கள் எரேஸ் டூல் எடுத்துக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி எரேஸ் டூலை வந்துடும். நீங்கள் இந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அதாவது அதோட ஓகே கம்ப்ளீட்டாக நம்ம முடிச்சிட்டோம். வித்தின் வந்து பார்த்திங்கன்னா 1 நிமிஷம் கூட ஆகலை. இங்கே பாருங்கள், ஜஸ்ட் நவ்வில் நம்ம முடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஆக்ஷன்ஸ் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண முடியும். நீங்கள் எந்த வேலையுமே செய்ய தேவையில்லை. அது மட்டும் இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா பேரலாக உங்களுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் லேயராக தான் வந்திருக்கு. உங்களோட ஒரிஜினல் இமேஜுக்கு எந்த விதமான ஃபால்ட்டும் அது பண்ணலை. ஸோ திரும்ப நீங்கள் ரிட்டன் பேக்வேர்டு அடித்து வரணும்னு அவசியமே கிடையாது. இங்கே வந்து பேரலாக ஒரு எக்ஸ்ட்ரா லேயரோடு தான் வரும். நீங்கள் அதில் தான் ரீடச்சிங் பண்ணியிருக்கீங்க. உங்களோட ஒரிஜினல் இமேஜ் அப்படியே தான் இருக்குங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து ஃபேஸ் மட்டும் ரீடச்சிங் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. டோட்டல் இமேஜை நீங்களாக ரீடச் பண்ண முடியும். அகைன் வந்து ப்ரஷ் டூலில் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி டார்க் சர்க்கிள் உங்களுக்கு எங்கெல்லாம் ரீடச்சிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே எல்லாமே உங்களால் ரீடச்சிங் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ குயிக்காகவும் ஃபாஸ்ட்டாகவும் இந்த வந்து இமேஜை ரீடச்சிங் பண்ணிட்டோம். ரொம்பவே பாருங்கள், ஒரு யூனிக்கான ரிசல்ட்டு நம்மளால் கொண்டு வர முடியுது. ஓகேங்களா?
ஸோ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பிளக்கினை யூஸ் பண்ணி தாங்க நான் ரீடச்சிங் பண்ணிகிட்ருப்பேன். நீங்களுமே இன்னுமே நிறைய பேர் பிளக்கினை யூஸ் பண்ணி தான் ரீடச்சிங் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி பிளக்கின் யூஸ் பண்ணும்போது என்னெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இதில் சொல்கிறேன். நான் பேரலாக இப்போ இன்னொரு இமேஜ் இதுவே நான் எடுத்துக்கிட்டு நான் வந்து ஒர்க் பண்ணியே காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பிளக்கினை யூஸ் பண்ணி ஒரு ரீடச்சிங் எந்த அளவுக்கு வருது அப்படிங்கிறத செக் பண்ண போகிறேன். ஓகேங்களா? நான் வந்து ஃபில்டரில் போய்க்கிறேன். இங்கே நான் யூஸ் பண்ணக்கூடிய பிளக்கின்லாம் பார்த்தீங்கன்னா ரீடச் ஃபார் மீ மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அந்த பிம்பிள்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரிமூவ் பண்ணிவிடும். ஓகேங்களா? ஸோ இது லோட் ஆகிற வரைக்கும் இவ்வளோ வெயிட் பண்ணணுங்க. நீங்கள் இந்த ஒரு ஆக்ஷன்ஸை லோட் பண்ணி பண்ணுறதுக்குள்ளேயே நீங்கள் ஈஸியாக ரீடச்சிங்காக அந்த ஆக்ஷன் வழியாக பண்ணிட முடியும். ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிம்பிள்ஸும் ஓவரால் ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ வந்து அடுத்த ஒரு பிளக்கினை யூஸ் பண்ணுவேன் நான். அதாவது போர்ட்ரேச்சர் யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? இப்படி ஒவ்வொரு இமேஜுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு பிளக்கினாக போய் சூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணணும். அதுவும் பார்த்தீங்கன்னா சரியாக வந்தால் தான் ஆச்சு. சரியாக வரலனாலும் கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் ரீடச்சிங் வந்து பிளக்கின் வழியாக பண்ணது. நம்ம ஆல்ரெடி ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மேனுவல் ஆக்ஷன்ஸ் வழியாக பண்ணது. இந்த 2 இமேஜுக்கு என்ன டிஃப்ரென்ஷியேட் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? பாருங்கள், நீங்கள் இந்த 2 இமேஜுக்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேட் இருக்கும். நம்ம பண்ணது ஒரு யூனிக்கான ரிசல்ட்டு, நல்லா ஷார்ப்பாகவும் கிறிஸ்பியாகவும் ரொம்பவே நல்லாவும் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் இந்த சாஃப்ட்வேர் வழியாக பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டல்னஸ்ஸாக தாங்க எனக்கு தெரியுது. ஒரு ஃபுல்லான ரீடச்சிங் கிடச்சதா எனக்கு வந்து தெரியல. ஓகேங்களா? ஸோ நம்ம பண்ணது ரொம்பவே சூப்பராக யூனிக்காகவும் இருக்குது. அது மட்டும் இல்லை, இதோட ரீடச்சிங் வேலையே பார்த்திங்கன்னா இந்த கை நோட் பண்ணிங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் வழியாக பண்ணுறது இந்த கையெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மயமயன்னு ஆகிடுங்க. அதாவது பாருங்கள், உங்களுக்கே தெரியும், இந்த கையெல்லாமே கூட உங்களுக்கு வந்து அந்த ஷார்ப்னஸ் இல்லாமல் போயிடுது. ஆனால் நம்ம இந்த மாதிரி மேனுவலாக பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த மற்ற அதர் பார்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்கும். நீங்கள் வந்து எந்த ஒரு குவாலிட்டி லாஸும் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறேன். நம்ம இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த பிளக்கினை யூஸ் பண்ணி பண்ணிகிட்ருந்தோம். ஆனால் இப்போ யூஸ் பண்ணுறது எல்லாமே ஆக்ஷன் வழியாக பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? சரி, ஓகே, நம்ம வந்து இப்போ பிளக்கினை விட ஆக்ஷன் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதில் 4 விதமான ஆக்ஷன் கொடுத்துருக்கோம். ஏன் 4 கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகேங்க, இதில் நான் வந்து ஒரு 4 காப்பி வச்சுருக்கேன். சேம் இமேஜ் தான் எல்லாமே. ஸோ நம்ம கொடுத்துக்கிற 4 ஆப்ஷன் எதுக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறதுக்காக தான் இந்த ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 4 ஆக்ஷன் என்னென்ன பண்ண போகுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேங்களா? நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆக்ஷனை யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இமேஜுக்கு ஜஸ்ட் இந்த ஒரு ஆக்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லோட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் இது உடனே பெயிண்ட் பண்ண வேண்டியது தான் நம்ம வேலை. ஓகேங்களா? ப்ரெஷ்ஷோட சைஸை மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணாலே போதும். நீங்கள் வேறு எந்த ஒர்க்குமே பண்ண தேவையில்லை. ஓகே, ரீடச் பண்ணிட்டோம். இப்போ வந்து அடுத்த இமேஜுக்கு வந்து இன்னுமே எனக்கு கொஞ்சம் சாஃப்ட்னஸ் வேணும் அப்படின்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹை ரீடச்சுன்னு சொல்லி ஒரு ஆக்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்த இமேஜ் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ஹை ரீடச்சு நான் 1 கிளிக் பண்ணுறேன். ஸோ வித்தின் செகண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே ஒரு லேயர் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் நம்ம பெயிண்ட் பண்ண வேண்டியது தான். இமேஜெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவராக நமக்கு வந்து பிம்பிள்ஸ் நிறையா இருக்கும். நிறைய டார்க் சர்க்கிள்ஸு நிறையா அந்த ஃபேஸில் வந்து நிறையா குழியாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இமேஜஸ்லாம் இந்த மாதிரி ஹை ரீடச்சிங் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பக்காவான ரிசல்ட் கிடைக்கும். ஓகேங்களா? அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹை ரிசல்ட் கொடுத்துருக்கோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் இந்த பிளக்கின்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கு எரர் வந்துட்டுருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் இது ஒர்க் பண்ணுங்க. வேறெல்லாம் இந்த இமேஜுக்கும் டிஃப்ரெண்ட் ஷேடு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது கொஞ்சம் ஃபஸ்ட் இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டெக்ஸ்சரோடு இருக்குது. 2வது இமேஜ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்ட்னஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ 3வது ஆக்ஷன்ஸ் எந்த மாதிரி ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் 3வது இமேஜை சூஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த 3வது ஆக்ஷன்ஸை 1 கிளிக் பண்ணுறேன். வித்தின் செகண்டில் பார்த்திங்கன்னா நமக்கு ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ் டூலை கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு அகைன் நான் ரீடச் பண்ணுறேன். அதாவது பார்த்திங்கன்னா ரொம்ப அதாவது ஃபோட்டோ எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா ரொம்ப நாய்ஸ் போட்ட மாதிரி ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் இருக்குங்க. அதாவது மேக்கப்லேயே பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா ஷைனிங்காக பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இமேஜுக்கெல்லாம் நீங்கள் இந்த வந்து பார்த்திங்கன்னா லோ ரீடச்சிங் ஆக்ஷனை யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கொஞ்சம் டெக்ஸ்சர் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும்.
ஸோ பிம்பிள்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். கொஞ்சம் டெக்ஸ்சர் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிடும். அதனால் என்ன ஆகும்னா இமேஜோட குவாலிட்டி என்ஹான்ஸ் ஆகிடும். ரொம்பவே பார்க்க யூனிக்காகவும் ஒரு கிறிஸ்பியாக அழகாக நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த ஆக்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்சர் கொஞ்சம் அதிகமாகவே நமக்கு தெரியுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 3 இமேஜ் கம்பேர் பண்ணும்போது இந்த 3வது இருக்கிற ஆக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்சர் கொஞ்சம் அதிகமாக நமக்கு தெரியுதுனால இந்த ரொம்ப ஷைனிங்காக இருக்கிற இமேஜ் எல்லாம் இதில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான குவாலிட்டி, அதாவது இந்த ஃபோக்கஸ்டு அவுட்டாக இருந்தால் கூட கொஞ்சம் ஷார்ப்பாக நமக்கு மாறிடும். ஓகேங்களா? அந்த மாதிரி இமேஜஸ்லாம். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 4வதாக ஒரு ஆக்ஷன் கொடுத்துருக்கோம். இந்த ஆக்ஷன் பேனல் லைட்டாக மறைச்சிருக்கு, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியல. ஸோ இந்த 4வது இமேஜ் நம்ம செலக்ட் பண்ணிட்டு இந்த 4வது ஆக்ஷன்ஸை கிளிக் பண்ணுறேன். வித்தின் செகண்டில் உங்களுக்கு ஆட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதையே நம்ம வந்து ப்ரெஷ் பண்ண போகிறோம். இது வந்து மிடில், அதாவது பார்த்திங்கன்னா இது எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட்டாக ஒரு மிடிலான ஷைனிங் நமக்கு கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான லுக்கு நமக்கு கிடைக்கிது. ஓகேங்களா? எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 4th ஒன்று ஓகேவாக இருக்குது. ஸோ நீங்கள் சம் இமேஜஸில் இந்த மாதிரி உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த ஆக்ஷனை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். வித்தின் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஒரு லேயர் மேலே ஒரு லேயராக தான் வரும். உங்களோட ஒரிஜினல் இமேஜுக்கு எந்த விதமான லாஸும் கொடுக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஹை அண்ட் ரீடச்சிங் ஒர்க்கை இதில் எடுத்துகிட்டு வர முடியும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளக்கினோ, அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்காக சாஃப்ட்வேரு, ஸ்கின் ஃபைனர், போர்ட்ரேச்சர், ரீடச் ஃபார் மீ இந்த மாதிரிலாம் பிளக்கின் யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் வழியாகவே ஃபோட்டோஷாப்புக்கு எந்த ஒரு லோட் கொடுக்காமலே நம்மளால் இந்த லெவல் ஒர்க் எடுத்துகிட்டு வர முடியும். இந்த ஆக்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு அமேசிங்கான ரிசல்ட் கொடுக்குது. அதனால தான் நான் உங்களுக்கு வீடியோவை கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த ஆக்ஷனை பற்றி நீங்கள் ஃபுல் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து டவுட்டுனா நான் வந்து இப்போ CS3லேயுமே ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே லோட் ஆக்ஷன் கொடுத்துக்கிறேன். CS3ல் நான் டெஸ்க்டாப்பில் வந்து ரீடச் ஃபார் வேலைன்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன் ஒரு ஃபோல்டர். ஓகேங்களா? ஓகே இருக்குது. இந்த 4 ஆக்ஷன்ஸையும் நான் இப்போ சூஸ் பண்ண போகிறேன். இப்போ வந்து இது ஒரே டைமில் 4 ஆக்ஷன்ஸு நம்மளால் லோட் பண்ண முடியல. 1 by 1 தான் நம்மளால் லோட் பண்ண முடியுது. ஓகேங்களா? நான் லாஸ்ட் ஒன்னாக லோட் கொடுத்துக்கிறேன். ஓகே, இங்கே 4th பாருங்கள், 4 வேலன் மிடில் ஆக்ஷன் ரீடச் ஆக்ஷன் சொல்லிட்டு வந்திருக்கு. ஓகேங்களா? ஓகே, நான் ஒரு இமேஜ் எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து அதில் சொன்ன மாதிரி தாங்க இதில் பேட்ச் டூல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி டார்க் சர்க்கிள்ஸு, அதாவது இந்த குங்குமம் இந்த மாதிரிலாம் இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டே ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதான். நம்மளோட இந்த ஆக்ஷனை யூஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு 1 கிளிக் பண்ணுங்கள். இதில் மட்டும் ஒரு வார்னிங் மெசேஜ் வரும். அதுக்கு மட்டும் நீங்கள் ஓகே கொடுத்தா போதும். ஓகே, கண்டினியூ கொடுங்க. ஓகேங்களா? கண்டினியூ கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க. இதுலேயும் நீங்கள் ஜஸ்ட்டு பெயிண்ட் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே ரீடச்சிங் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எல்லா ஃபோட்டோஷாப்லேயுமே இந்த ஆக்ஷன் ஒர்க் ஆகுது. இதில் மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கண்டினியூ கேட்கும். அது மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ CS3லேயும் நீங்கள் உங்களால் இந்த மாதிரி கிறிஸ்பியான ஒரு ஒர்க்கை உங்களால் எடுத்துகிட்டு வர முடியும். ஓகே, இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பிளக்கின் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். சில பிளக்கின் எரர் கொடுக்கும், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒர்க் ஆகாது. இந்த மாதிரி நமக்கு நிறைய விதமான டாஸ்க் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போதுமே ஒர்க் ஆகிட்டே இருக்குங்க. நீங்கள் வந்து மல்டிபிளாக நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். ஸோ நீங்கள் தெரியாதவங்க கூட இந்த மாதிரி ஓவராலாக ரீடச்சிங் உங்களால் எடுத்து வர முடியும். ஒரு அமேசிங்கான ரிசல்ட்டை கொடுக்க முடியும். இப்போ பாருங்கள், CS3ல் இந்த மாதிரி ஒரு ரீடச்சிங் ஒர்க்கு கண்டிப்பாக கொண்டு வர முடியாதுங்க இந்த ஆக்ஷனை தவிர. ஓகேங்களா? ஸோ இந்த ஆக்ஷன் பிடிச்சிருந்தா நீங்கள் பை பண்ணி வாங்கிக்கலாம். ஜஸ்ட் ஃபார் 500 ரூபீஸ்க்கு இந்த 4 ஆக்ஷன்ஸ் உங்களுக்கு ஒரே ஃபோட்டோவில் கிடைக்கும். நீங்கள் எல்லா விதமான ஃபோட்டோஷாப்லையும் யூஸ் பண்ணலாம். ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் 500 ரூபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணிவிட்டு அதோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரீடச்சிங் ஆக்ஷன் மெசேஜ் போடுங்க. உங்களுக்கு உடனடியாக லிங்க் வரும். நீங்கள் ஜஸ்ட் நவுல நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பார்த்த அனைத்து உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க.